பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் எந்த அரசியல் கட்சிகள் ஈடுபட்டிருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மகளிர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அப்சரா ரெட்டி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் தேவா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுவதற்காக திருநங்கை அப்சரா ரெட்டி விருப்பமனு அளித்துள்ளார். அவரோடு பேசலாம். மேடம் வணக்கம். வட மாநிலங்களில் திருநங்கைகள் வேட்பாளராக போட்டியிட்டு அவர்கள் உறுப்பினர்களாகவும் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்கவில்லை. தமிழ்நாட்டோட மக்களோட மன ஓட்டம் மாறலன்னு நினைக்கிறீங்களா? தமிழக மக்கள் ரொம்ப ஆதரவு கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க திருநங்கைகளுக்கு. நான் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கும்போது பொதுமக்கள் தான் எனக்கு கை கொடுத்தாங்க. பொதுமக்கள் தான் என்னை புரிந்து கொண்டு எனக்கு நிறைய வாய்ப்புகள் மக்களோட ஆதரவுனால தான் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் தேசிய பொதுச் செயலாளராக என்னை மகிழா காங்கிரஸுக்கு பதவி கொடுத்தப்போ மக்களோட வரவேற்பு ஆதரவு ரொம்ப நல்லா இருந்தது. மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. நம்ம மரியாதையோடனும் ஒழுங்குடனும் நிதானமுடன் இருந்தால் மக்கள் எது வேண்டுமானாலும் ஏற்றுக்குவாங்க. நம்ம ஒழுங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்கள் உங்களால் முன்னேற முடியாது, உங்களை பார்த்து உலகம் சிரிக்கும், உங்களுக்கு ஒரு மதிப்புக்குரிய இடமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாற்றம் கொண்டு வரும் விதத்தில் அந்த நோக்கத்தை அந்த மனநிலைமையை சில பேர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அது மாற்றும் வகையில் நான் இப்போ லோக்சபா நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சால் எங்களோட குரலும் அங்கே ஒளிபரப்ப வேண்டும். எங்களோட பிரச்சனைகள், எங்களோட வருத்தங்கள் அங்கே சொன்னால் அங்கே நிறைய பாலிசிஸ் அங்கே மேக் பண்ணுறாங்க. பாலிசிஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ நேஷனல் லெவல் அந்த பாலிசி எங்கள் லைஃப்பை எஃபெக்ட் பண்ணுறது. ஸோ நிச்சயமாக எங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும். அந்த பாலிசிஸை கன்சல்டேட்டிவாக ஒரு பாலிசி ஷேப்பிங்கில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ அதனால தான் லோக்சபாவில் இருந்தால் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பொள்ளாச்சியில் நடைபெற்ற அந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை அரசியலாக்குவதாக ஆளுங்கட்சி சொல்கிறாங்களே. பொள்ளாச்சியில் நடந்தது ரொம்ப தவறான விஷயம். எந்த அரசியல் கட்சிக்கு சார்ந்தவங்க இதில் இன்வால்வ் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும்.